பரவாயில்ல, நான் இனி ஃபுட் டெலிவரி பண்ணி லைஃப பாத்துக்கலாம்னு இருக்கேன். என்ன இந்தோ, நீ என்னமோ நிரந்தரமா அங்கேயே இருக்க போற மாதிரி பேசிட்டு இருக்க. இது பாரு, நீ இத மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. இத கேக்குறப்ப எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அக்கா, நீங்க என்ன நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க. அவங்க சொன்ன மாதிரி 2 மாசத்துல வீட்டை மீட்கிறதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். அதுக்காக இனிமே நான் நிக்காம ஓடி ஆகணும். வேற வழி இல்லக்கா. அது எங்க அம்மா ஞாபகமா இருக்கிற வீடு. எப்படியாவது அது எங்க கைக்கு கொண்டு வரணும். அதனால ஃபுட் டெலிவரி வேலைய உடனே ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். இந்தோ, ஆனா நாங்க உன்னை விடுறதா இல்ல. எங்களால முடிஞ்ச அளவுக்கு திரும்பவும் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். ஆமாக்கா, எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் அதுக்காக நாங்க செய்வோம். எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும்க்கா. நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். ஏய் இந்தோ, அக்கா அக்கா, இந்தோ. என்னம்மா ஏதோ ஃபுட் டெலிவரி அது இதுன்னு பேசுற? எனக்கு ஒன்றும் புரியலையேம்மா. அதான்ப்பா, நான் அந்த வீட்ல இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாம பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல, இப்போ அத நம்ம பெருசா பண்ணணும். பாண்டி, நான் இந்த வீட்ல இருந்து ஃபுட் டெலிவரி பிசினஸ் பண்ண போறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? என்ன சிஸ்டர் இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? தாராளமா பண்ணுங்க. எனக்கும் அவன் பேசுறத கேட்டதுல இருந்து மனசு உறுத்திட்டு தான் இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவங்க அண்ணன் பேச்ச கேட்டு இருப்பான்னு பாப்போம். நீங்க தாராளமா பண்ணுங்க சிஸ்டர். ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க, நான் பண்றேன். நீங்க இதை சொன்னதே பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா, நான் உங்களுக்கு ஒரு மளிகை சாமான் லிஸ்ட் தரேன். அதை எடுத்துட்டு போய் அதுல இருக்க எல்லாத்தையுமே வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு நைட்டு டெலிவரி கொடுக்கணும். சரிம்மா, கொடு. என்னம்மா பேனாவை கையில வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்க? புரியுது சிஸ்டர். இது என் மாப்பிள்ள வாங்கி கொடுத்த பேனா தானே? அப்பெல்லாம் உங்க மேல அக்கறையா பாசமா இருந்தால, இப்பதான் அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல.